டயாட்லோவ் பாஸ் மர்மம் ரஷ்யாவின் உண்மை திகில் கதை. 1959 ஆண்டு ஜனவரி மாதம் ரஷ்யாவின் யூரல் மலைப்பகுதியில் 9 அனுபவம் வாய்ந்த மலை ஏறும் மாணவர்கள் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டார்கள். அந்த குழுவை ஈகோர் டயாட்லோவ் என்பவர் வழிநடத்தினார். அவர்கள் பனியால் மூடப்பட்ட மலைப்பகுதியை கடக்கும் போது கடைசியாக ஒரு நாள் அவர்கள் ரேடியோவில் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று தகவல் அனுப்பினர். அதற்கு பிறகு எந்த செய்தியும் இல்லை. வாரங்கள் கழித்து மீட்பு குழு அனுப்பப்பட்டது. அவர்கள் கண்ட காட்சி பயங்கரமாக இருந்தது. அந்த குழுவின் கூடாரம் கத்தியை பயன்படுத்தி உள்ளே இருந்து கிழிக்கப்பட்டது. அதாவது அவர்கள் ஏதோ ஒன்றிலிருந்து ஓடிவிட்டார்கள் போல. பனியில் பாதத்தின் தடங்கள் மட்டும் இருந்தன. ஆனால் யாரும் செருப்பு அல்லது காலுறை அணியவில்லை. குளிர் -30 டிகிரி செல்சியஸ். சிலர் பாதியாக ஆடையுடன், சிலர் மரத்தில் ஏறி உறைந்த நிலையில், மற்ற சிலர் உடலுக்குள் எலும்புகள் நசிந்தபடி கிடந்தனர். ஒரு பெண்ணின் நாக்கும் கண்களும் காணாமல் போயிருந்தது. மேலும் சிலரின் உடைகளில் கதிர்வீச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரவில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிலர் அது ஒரு பனிச்சரிவு என்று சொல்கிறார்கள். மற்ற சிலர் ரஷ்ய இராணுவத்தின் ரகசிய ஆயுத சோதனை அல்லது அந்நிய உயிரினம் தாக்கம் என்று நம்புகிறார்கள். இன்று வரைக்கும் டயாட்லோவ் பாஸ் மர்மம் என்பது உலகின் மிகப்பெரிய தீர்க்க முடியாத உண்மை மர்மங்களில் ஒன்றாகவே இருக்கிறது.